நுனிப்புள் மேஞ்ச மாதிரி எதையும் மேயாமல் முழுசாக படிச்சுட்டு வாங்க. அந்தோட ஹிஸ்ட்ரி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு லீடராக வரீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கை குழந்தை தூக்கிட்டுலாம் வந்து பார்க்க வந்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது. அதனால் அப்படிலாம் வந்து எப்படி சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்து பேசணும். இல்லை ஏதோ நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க, செய்ய போகிறீங்கன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வருது அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நுனிப்பில் மேஞ்ச மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பேசுகிறீங்கன்னா தப்பு. நீங்கள் முழுசாக படிங்க. கதை திரைக்கதை வசனத்தை நீங்கள் தேட்டரில் பேசுகிறதுக்கு முன்னாடி படிக்கிறீங்களா, இந்த ஒரு ஹிஸ்ட்ரி படிங்க. அது 10 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ அந்த ப்ரோங்கிறீங்க வார்த்தைக்கு அந்த தற்கொலை ஒரு முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அங்கிள்ங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அதாவது வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களே ஒரு கூட்டம் தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் வந்து பின்னாடி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரியாக சொல்லணும். நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டிஎம்கேவோட பி டீம் தான். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது நான் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இதே குற்றச்சாட்டு தானே டிஎம்கே பேசுகிறாங்க. இந்த டிஎம்கே இதை தானே பேசிட்டு இருக்கிறாங்க, நீட்டை ஒழிக்கணும். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின், டாஸ்மார்க் வழக்கு அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. எல்லாமே வந்து நிலுவையிலாம் இல்லை, எல்லாமே கண்டினியூஷன் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குது. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் நீதிமன்றங்கள், அதாவது ஒரு கேஸோட சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்குது. இந்த நேரங்கள் குறையணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதுதான் அந்த டிலேங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு கேஸுக்கு சராசரியாக ஆயுட்காலம்னு பார்த்திங்கன்னா வந்து அது அதிகம் தான். ஸோ அந்த டிலேக்குள்ளே தான் இது வருங்கிறத என்னுடைய கருத்து. அவர் இன்னும் நிறைய படிக்கணுங்கிறத விட பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், தற்கொலைத்தனமாக பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இவங்க பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க முன்னாடி இருக்கிறவங்க என்ன தோணுன்னா, ஓஹோ கச்சத்தீவு இவங்க தான் மீட்கல போல, ஒரு நீட்டு இவங்க தான் ஒழிக்கல போலங்கிறதா. ஏன்னா அவங்க அதிகமாக ஏன்னா இவரை சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நம்பி வர்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறது தப்பாக இருக்குல்ல, இவர் முட்டாள்தனமாக தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை அவர் படிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். படித்தா அவரோட அவர் நாலேஜபிளாக இருக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும்னு நாலேஜபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதை நம்ம பதில் சொல்லலாம். இல்லை